கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உண்மையுள்ளவர். எந்த விஷயத்துல உண்மையுள்ளவருங்க? ஆண்டவர் எந்த விஷயத்துல நமக்கு உண்மையுள்ளவர்? நம்மை தீமையை நின்று காத்துக் கொள்வதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவருடைய பாரமெல்லாம் அவருடைய பிள்ளைகளை காப்பது தான். அவருடைய நோக்கமெல்லாம் அவருடைய பிள்ளைகளை காப்பது தான். வேதம் சொல்லுகிறது, 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை காத்துக் கொள்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நன்மை செய்தாலும் உங்களுக்கு தீமையே உங்களை பின்தொடர்கிறதா? நன்மையை செய்தாலும் உங்களுக்கு தீமை தான் வருகிறதா? ஐயோ, என்றைக்கு என் வாழ்க்கை ஸ்திரப்படும்? என் வாழ்க்கையில ஒரு ஸ்திரமும் இல்லையே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? என்றைக்கு என் வாழ்க்கை மாறும்? என்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்? எத்தனையோ நன்மைகளை நான் செய்கிறேனே, தானா தர்மங்களை செய்கிறேன், ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் புலம்பிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணித்திருக்கிற உங்கள் அர்ப்பணிப்பு ஆண்டவரால எண்ணப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் பார்க்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக் கொள்வார் என்று சொல்லி. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் அன்பேலன்சிங் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். என்றைக்கு நான் ஸ்திரப்படுவேன்? என்றைக்கு நான் உறுதியா நிற்பேன்? என்றைக்கு என் வாழ்க்கை உறுதிப்படும் என்று நீங்கள் ஒருவேளை கதறி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரேல் ஜனங்களுக்கென்று இந்த பூமியில ஒரு சொந்த தேசம் இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பலப்படுத்தினார். அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி, அவர்களுக்கு எந்த இடத்தை ஏற்படுத்தினாரோ அந்த இடத்தை அவர்களுக்கு சொந்தமாக்கி, இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக, இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு எல்லாராலும் குறிப்பிடத்தக்க ஒரு தேசமாக இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்மையாக இருக்கிறார். அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்க புலம்பல் அவருக்கு தெரியும், உங்க வேதனைகள் அவருக்கு தெரியும், உங்க அன்பேலன்சிங் சிச்சுவேஷன் அவருக்கு தெரியும். கவலைப்படாதீங்க. என்றைக்கு என் வாழ்க்கை உறுதிப்படும்? என்றைக்கு என் குடும்பம் உறுதிப்படும்? என்றைக்கு நிலையாக நிற்கும் என்று அழுது நீங்கள் ஒரு வேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை சாட்சியாக நிறுத்துவார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மனதுருக்கு இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். இவர்களை பலப்படுத்துங்க. இயேசுவே, இவர்களை ஸ்திரப்படுத்தும், இவர்களை உறுதிப்படுத்தும். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக இவர்களை உறுதிப்படுத்தும். இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு காலத்துல துன்புறுத்தப்பட்டவர்களாய், உலகத்திலேயே அதிகமாக துன்புறுத்தப்பட்ட ஜனங்கள் அவர்கள் தான் யூதர்கள் என்று நாங்கள் சரித்திரத்துல பார்க்கிறோமே.
ஆனால் இன்றைக்கு அவர்களை உலகத்திலேயே அடையாளம் கண்டுபிடிக்கத்தக்க ஒரு தேசமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக அவர்களை ஸ்திரப்படுத்தியிருக்கிறீர், அவர்களை உறுதிப்படுத்தியிருக்கிறீர், அவர்களை பலப்படுத்தியிருக்கிறீர். நீர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, என் தேவனே, உலகத்தில் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நீர் தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களுடைய ஆண்டவர். என் இயேசுவே, இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உறுதிப்படுத்தும், இவர்களை ஸ்திரப்படுத்தும், தீமை நின்று இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். நான் நன்மை செய்தாலும் எனக்கு தீமையே வருகிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நீர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யும். இவர்களுடைய தீமைகளை அகற்றும், இவர்களுடைய தீமைகளை இவர்களுக்கு நன்மையாய் மாற்றித்தார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. Have a good day.